நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டே சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலேயே சூப்பர் ப்ராடக்ட் தான். இந்த மாதிரி குழம்பெல்லாம் ஊத்தும்போது அத சூப்பரா வந்து ட்ரை ஆக்கிடும். ஆனா ட்ரை ஆக்குனதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கும். ஸோ ஸ்மெல் வரும். எனக்கு அந்த ட்ரை ஆனத எடுத்து வந்து ஒரு டஸ்ட்பின்ல போடணும். ஸோ அதுக்காண்டி நான் வந்து இந்த டஸ்ட்பின் வாங்கியிருந்தேன். "நீ இதுக்கு நார்மலா யூஸ் பண்ணிடலாம்ல" அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். டஸ்ட்பின் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா வந்து மூடி வேணும். ஏன்னா, அது ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். இல்லாட்டி நெறைய டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பாத்திரம் கழுவும்போது நெறைய குப்பை சேர்ந்துருச்சு அப்படின்னா, நான் இதுல வந்து எடுத்து போட்டுக்குவேன். ஆல்ரெடி என்கிட்ட கீழ ஒரு குப்பை தொட்டி இருக்கு. பட் அதுல குனிஞ்சு குனிஞ்சு போடும்போது நெறைய டஸ்ட் இங்க கீழ விழுந்து, கொசு இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதுக்காண்டி தான் இது ஆக்சுவலா செவுத்துலயும் ஒட்டலாம். ஆனா எனக்கு இந்த மாதிரி சைடுல வேணும்னு சொல்லி அதுக்கு சைடுல மாட்டுறதுக்கான ஹோல்டர் குடுத்துருக்காங்க. ஸோ நான் அத ஃபிட் பண்ணிக்கிட்டேன். சம்டைம் அந்த கால் அமுக்குறது ஒர்க் ஆகாது. நான் வந்து இதுலயே வந்து குப்பை வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் இதுல குப்பை கவர் போட்டு அதுல போட்டுக்குவேன். அந்த ப்ளூ கலர் ஃபில்டர் வந்து நான் வந்து இந்த குழம்பு இதெல்லாம் ஊத்துறதுக்கு தான் யூஸ் பண்றேன். இதுல வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டுட்டு அது ட்ரை ஆனோட்டி இதுல எடுத்து போட்டுக்கலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க டிஎம்க்கு ஸ்ட்ரெயிட்டாவே சென்ட் பண்றேன்.